வணக்கம் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை யூடியூப் மூலமாக சந்திச்சு. என்னதான் ஃபேஸ்புக்கில் வந்து அரபிக் கடலோரம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் T20 வேர்ல்டு கப்புக்கு பண்ணியிருந்தாலும் நம்ம யூடியூப்பில் வந்து எக்கச்சக்க கண்டென்ட்ஸ் கொடுத்து பழகி போயிடுச்சு. T20 வேர்ல்டு கப் நமக்கு சரியாக போகாதனால நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கும் சரியாக நேரம் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் எப்போ நான் விளாட போகிறேன், எப்போ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சில ஆங்ஸைட்டி லெவல்ஸ்லாம் இருக்குது. வேர்ல்டு கப் இருந்தாலே, வேர்ல்டு கப் அப்படின்னு வந்துட்டாலே அது ஒரு பெரிய டோர்னமெண்ட். ஸோ திருப்பி நம்ம சந்திக்கலாம். நிறைய பேர் வந்து என்கிட்ட இதை பற்றி ஏன்னா இன்னும் வீடியோ பண்ணல, இதை பற்றி பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். என்னடா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு சில வார்த்தைகள்லாம் பயன்படும். அந்த வார்த்தைகளோட ஆரம்பிக்கிறேன். ஸ்ட்ராங் இண்டியன் கோர், மெகா ஆக்ஷன், மினி ஆக்ஷன், பிளேயர் ரிட்டென்ஷன், ஃபர்ஸ்ட் 11 பேக்கப் பிளேயர்ஸ், எந்த பிளேயர் எந்த வேலைக்கு போனார், அந்த வேலை சரியான வேலையா, கம்மியாக போயிட்டாங்களா, ஜாஸ்தியாக போயிட்டாங்களா, டிஎன்ஏ கேம் பிளானுக்கு ஏற்ற டீம், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நிறையா பயன்படுத்துவாங்க ஆக்ஷனில். அந்த மாதிரி வார்த்தைகளை பற்றி தான் உங்களுக்கு எலாபரேட் பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு இன்னும் கூட ஆக்ஷன் அப்படின்னா எதனால் ஒரு சில டீம் வந்து ஒரு பிளேயர் எடுக்கிறாங்க, எதனால் ஒரு பிளேயரை எடுக்க முடியாமல் போயிடுது, எதை நோக்கி ஒரு டீமை வருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் விளாக் மூலமாக நான் பேச போகிறேன். அது என்ன அப்படிங்கிறதுக்காக இணைந்திருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு வார்த்தை அப்படின்னு சொல்கிறதோட மெகா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெகா ஆக்ஷன் அப்படின்னா என்னங்க? 2008 ஃபஸ்ட்டு வந்து ஐபிஎல் ஆரம்பித்து ஏலம் விட்ட போது என்ன சொன்னாங்கன்னா, எல்லா டீமும் முடிவு பண்ணாங்க, ஏலம் எடுத்தால் அந்தந்த ஃப்ரான்ச்சைஸிக்கு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சரிசமமான டீம் கிடச்சா கான்டெஸ்ட் க்ளோஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொன்னாங்கன்னா, எவ்ரி 3 இயர்ஸ் 2008, அதுக்கப்புறமா 2011, அதுக்கப்புறம் 2014, அதுக்கப்புறம் 2018, இந்த மாதிரி ஒரு 3 இயர் கேப் விண்டோவில் ஏலம் நடத்தி டீமை ரீஜிக் பண்ணியிருக்காங்க. ரீஜிக் அப்படின்னா என்ன? திருப்பி டீமை வந்து ஒரு சில டீம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கடந்த 13 வருடங்களில் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைசி யார்? சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸ். 5 மற்றும் 4 டைட்டில். அதுக்கப்புறம் கேகேஆர் இருக்காங்க 2 டைட்டில். மற்றபடி இருக்கிற 2 டீமுமே வந்து ஒரு டைட்டில் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி எப்படி அச்சீவ் பண்ணியிருக்காங்க? இந்த கன்சிஸ்டன்சி அச்சீவ் பண்ணுறதுக்கு காரணம், அவங்க மெகா ஆக்ஷனில் ரொம்ப நல்ல டீம் எடுத்திருக்காங்க, அவங்க கோரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. மற்ற ஃப்ரான்ச்சைசிஸ்லாம் அந்த கோரை ரீட்டைன் பண்ண முடியாமல் போனதுனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த மெகா ஆக்ஷன் கான்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா 5, 6, 7, 8 முடிகிற டீமுக்கு இந்த மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏலம் நடந்ததுன்னா அவங்க டீமை அவங்க மாற்றி அமைத்து ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு பெட்டர் சான்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி வச்சாங்க. அதுக்கு பேர் தான் மெகா ஆக்ஷன். சரி, மினி ஆக்ஷன்னா என்ன? மினி ஆக்ஷன்னா எவ்ரி இயர் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து புது பிளேயர்ஸ் யாராவது வருவாங்க. புது பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ பேட் கமின்ஸ் வந்து மினி ஆக்ஷன் மூலமாக தான் வந்து ஒரு பயங்கரமான ப்ரைஸுக்கு போனார். நம்ம வருண் சக்கரவர்த்தி வந்து 8 கோடி கிங்ஸ் 11 எடுத்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஏன்னா அவரால் விளையாட முடியாமல் போச்சு. திருப்பி ஒரு 5 கோடிக்கு மினி ஆக்ஷன்லேயே எடுத்துட்டாங்க. பென் ஸ்டோக்ஸை 2017 சீசனுக்காக ஆர்பிஎஸ்ஜி எடுத்தாங்க, ஒரு 15-16 கோடிக்கு எடுத்தாங்க. அது மினி ஆக்ஷனில். எப்போவுமே மினி ஆக்ஷனில் பார்த்தோன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேருக்கு தேவைப்படும் ஒரு பிளேயரு அண்ட் சப்ளை கம்மியாக இருக்கும். அந்த ஆக்ஷனில் ஏன் பென் ஸ்டோக்ஸ் நிறையா பைசாக போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் எல்லாருமே தேடினாங்க. ஏன்னா எல்லா டீமுக்குமே வந்து இந்த கோர் அமைஞ்சு போயிடுச்சு. 11 பேர் அமைஞ்சு போயிட்டாங்க. எனக்கு இந்த ஒரு பிளேயர் கிடச்சா பயங்கர வலுவடையும் என் டீம் அப்படிங்கிறதுக்காக அந்த மினி ஆக்ஷனில் போய் ஆல் அவுட்டாக போய் எல்லா டீமும் ட்ரை பண்ணதில் பென் ஸ்டோக்ஸ்க்கு நல்லா பைசா கிடச்சிது. மினி ஆக்ஷனில் தேவைப்படுற பிளேயர் குறைவாக இருப்பாங்க, ஆனால் தேவைகள் ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் மினி ஆக்ஷன். இப்போ நம்ம மெகா ஆக்ஷனுக்கு வரப்போகிறோங்க. இந்த 2022 ஐபிஎல் நடக்க போகிறதுக்கு ஆனால் மெகா ஆக்ஷன் இந்த வருடம் 2021 எண்டில் நடக்கலாம், இல்லை 2022 ஆரம்பத்தில் நடக்கலாம். இந்த மெகா ஆக்ஷனில் எப்படி அமைய போகுது ஒரு டீம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முதல் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேயர் ரிட்டென்ஷன். இந்த பிளேயர் ரிட்டென்ஷன் வந்து ரொம்ப ஒரு ட்ரிக்கியான டாபிக். இந்த ட்ரிக்கியான டாபிக் ஏன் சொல்கிறேன்னா, இந்த பிளேயர் ரிட்டென்ஷனில் பெரும்பாலும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற டீம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட இந்தியன் கோரை பிடிச்சி வச்சுக்க பார்ப்பாங்க. என்னடா இது இந்தியன் கோர்னா என்ன? எல்லா ஐபிஎல் டீம்லேயும் அந்த 11 பேர் விளாடுறாங்கல்ல, அந்த 11 பேருக்கு வந்து 7 பேர் இந்தியன்ஸாக இருக்கணும், 4 பேர் ஃபாரினர்ஸாக இருக்கணும். அப்புறம் என்னடா இந்தியன் கோர் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்தியன் கோர் வந்து 7 பேர். இந்த 7 பேரில் ஸ்ட்ராங்காக, அதாவது இந்தியன் நேஷ்னல் டீம் ரெக்கனிங்லேயோ இல்லை இந்தியன் நேஷ்னல் டீமில் இருக்கிற பிளேயர்ஸையோ வச்சு அமைக்கிற டீம்ஸ் எல்லாம் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. சரி, உதாரணம் சொல்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் 5 அடிச்சிருக்காங்க. இந்த 5 டைட்டிலுக்கு பின்னாடி அவங்களுக்கு நிரந்தரமாக இருந்த ஆட்கள்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம. ரோஹித் சர்மா, ஹார்திக் பாண்டியா, குருணால் பாண்டியா, இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ்,
அதுக்கு முன்னாடி அவங்க அடித்தபோது பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக், அவர் இந்தியன் பிளேயர். இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதில் முக்காவாசி பேர் இந்தியாவுக்கு விளையாடிட்டு இருந்த பிளேயர்ஸ், இல்லை விளையாடக்கூடிய பிளேயர்ஸ், அந்த வேர்ஜில் பிரேக் அவுட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ், இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் விளையாடிருக்காங்க. ரொம்ப ஒரு ரேர் கேஸ் சொல்லலாம் நம்ம. ஒரு ஹார்திக் பாண்டியா வந்து இந்தியாவுக்கு விளையாடுறதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ்க்கு விளையாண்டாரு. அவங்க டேலண்ட் ஸ்கவுட்டிங் பண்ணி இந்த பையன் இந்தியா விளையாடுவாண்டா அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. அவரோட அண்ணன் குருணால் பாண்டியா, இவனும் இந்தியா விளையாடுவாண்டா அப்படின்னு சொல்லி எடுத்த ஒரு கேஸ். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா அந்த மயங்க் மார்க்கண்டே அப்படின்னு ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்தாங்க, எக்ஸ் ஃபேக்டர் பிளேயராக. எப்படி ரஷீத் கானை வந்து 2018 ஆக்ஷனில் சன்ரைசர்ஸ் போய் ஒரு எக்ஸ் ஃபேக்டராக யூஸ் பண்ணி அந்த வருடமே வந்து 18 பாயிண்டில் ஃபினிஷ் பண்ணாங்களோ, அதே மாதிரி இவர் எடுத்தாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அதே மாதிரி முஸ்தபிசுர் ரஹ்மான் எடுத்தாங்க எக்ஸ் ஃபேக்டர் பிளேயராக. அந்த தடவையும் நல்லா பண்ணாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்தியன் கோரை ரீட்டைன் பண்ண பார்ப்பாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ், நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸை பற்றி பேசலாமே. ஒரு காலத்தில் நாங்கள் வந்து 2010 and 11 வந்து அடித்தபோது சென்னை சூப்பர் கிங்ஸ் நான் விளாடும்போது இந்தியன் கோர் அந்த 7 பேர் யாருன்னு கொஞ்சம் பார்க்கலாமா. MS தோனி, சுரேஷ் ரெய்னா, முரளி விஜய், ஆர் அஸ்வின், சுப்பிரமணியம் பத்ரிநாத், லக்ஷ்மிபதி பாலாஜி, ரித்திமான் சாஹா, அனிருத் ஸ்ரீகாந்த். இதில் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே இந்தியா ஆடின பிளேயர்ஸு. ப்ராபப்ளி வந்து லக்ஷ்மிபதி பாலாஜி ஒரு தடவை கம்பேக் பண்ணார் இந்த 2012 T20 வேர்ல்ட் கப்பில். ரித்திமான் சஹா இந்தியாவுக்கு விளையாட்டார். அனிருத் ஸ்ரீகாந்த் இந்தியா ஏக்கு விளையாடிந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஷதாப் ஜக்காத்தி இருந்தார். அவர் ஒருத்தர் தான் வந்து ஒரு மாதிரி எப்படி ஒரு மும்பை இந்தியன்ஸ்க்கு நான் சொன்னேனோ உங்களுக்கு நம்ம ஹார்திக் பாண்டியா, குருணால் பாண்டியா மாதிரி அந்த மாதிரி பிளேயர்ஸ். அப்புறம் பவன் நிகி விளையாடினார். 1-2 பேரில் தான் இந்த மாதிரி டீம்ஸ் கேம்பிள் எடுப்பாங்க. பெரும்பாலும் 9லேருந்து 10 பேர் அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஃபீச்சராக இருப்பாங்க. மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு ஃபாரின் பிளேயர் பார்த்தோன்னா கைரன் பொலார்ட். அவர் அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்சர். அதாவது வந்து கைரன் பொலார்டை வந்து ரிட்டன்ஷன்லேயே பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன சொல்கிறது, டாப் ஆஃப் தி ஆர்டரில் வந்து குவிண்டன் டிகாக்கை கடைசியாக நிரந்தரமாக வச்சுருக்காங்க. ஆனால் எப்போவுமே ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மாவோட ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த ஃபாரின் பேட்ஸ்மேன் எப்போவுமே ஒரு குறைந்த ப்ரைஸுக்கு போகக்கூடிய ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருப்பார். லெண்டல் சிமெண்ட்ஸ் பேஸ் ப்ரைஸில் எடுத்தாங்க. குவிண்டன் டிகாக் 2 கோடி சிலரைக்கு எடுத்தாங்க. மேபி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட இருக்கலாம். கைரன் அவங்க போன ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து குருணால் யார் மேலே செலவு பண்ணாங்க, 4 ரிட்டென்ஷன் பண்ணாங்க. அந்த 4 ரிட்டென்ஷனை தவிர RTM வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரைட் டு மேட்ச். ஸோ ரைட் டு மேட்ச் அப்படின்னு வந்துருச்சுன்னா, நான் நிறைய CSK and MI வச்சு டீல் பண்ணுறேன். ஏன்னா அவங்க தான் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸியாக இருந்திருக்காங்க. அவங்கள வச்சு டீல் பண்ணுறேன். இந்த ரைட் டு மேட்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 பேர் போன தடவைலாம் என்ன ரூல் போட்டாங்கன்னா, நீங்கள் வந்து 4 பேர் வரைக்கும் ரீட்டைன் பண்ணலாம், இல்லை 5 பேர் வரைக்கும் ரீட்டைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் RTM பண்ணலாம். அதாவது இந்த 5 பேர் ரிட்டென்ஷன் எப்படின்னா, நீங்கள் 3 பேர் ரீட்டைன் பண்ணிட்டு 2 பேர் RTM போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஆக்ஷனில் போய்ட்டு குருணால் பாண்டியா மேலே ஒரு 8.8 கோடின்னு நினைக்கிறேன், அவர் மேலே ஒரு RTM போட்டாங்க. 5.2 4 கோடியோ கைரன் பொலார்ட் மேலே ஒரு RTM போட்டாங்க. இந்த RTM அப்புறம் CSK வந்து ஃபாஃப் டுப்ளசி மேலேயும் டுவைன் பிராவோ மேலேயும் RTM போட்டாங்க. இந்த RTM அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு போன 4 வருஷம் இல்லை 3 வருஷம் விண்டோவில் விளையாடின்னு இருந்த ஒரு பிளேயர், அந்த விளையாடிட்டு இருந்த ஒரு பிளேயர் வந்து ஆக்ஷனில் போயிடுவார். அவரை எல்லாரும் பிட் பண்ணுவாங்க. அதாவது இந்த பிட் பண்ணணும் அப்படிங்கிற போது என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த பிட்டிங்கில் இருந்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கைரன் பொலார்ட் இருக்காரு, மும்பை இந்தியன்ஸ் பிட் பண்ணுறாங்க அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் ஒரு வாட்டி பிட் பண்ணிடணும். அதாவது டே தம்பி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கை தூக்கிடணும். அதுக்கப்புறம் யாராவது போட்டி போடுவாங்க, நான் எடுத்துக்கிறேன் போட்டி போடுவாங்க. போட்டி போட்டு முடித்த உடனே, தம்பி அவர் எனக்கு விளையாடிருக்காரு கொஞ்சம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த ப்ரைஸுக்கே எடுத்துப்பாங்க. அதுக்கு பேர் தான் ரைட் டு மேட்ச். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஷிகர் தவன் மேலே பண்ணாங்க. ஷிகர் தவன் வந்து ஒரு 5 கோடிக்கு ஏதோ போனார். கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு தான் கிடச்சார் அவர். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரே ஒரு வாட்டி தம்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கை தூக்குனாங்க. கடைசியில் 5.2 கோடி. அந்த ஆக்ஷனர் கேட்டார், யார் என்னப்பா வித்துலாமா உங்களுக்கு கிங்ஸ் 11க்கு? அப்போ சன்ரைசர்ஸ் இரு நான் எடுத்துக்கிறேன், என் பிளேயர் அவர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி 2 கார்டு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஃபாஃப் டுப்ளசிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் பண்ணாங்க. பயங்கர ஸ்மார்ட் மூவுங்க. ஃபாஃப் டுப்ளசி என்ன பண்ணார், முதல்லே வந்துட்டார் மார்க்கி லிஸ்ட் பிளேயர்ஸில். அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு பிட்டு போட்டாங்க CSK, செகண்ட் பிட்டு கிங்ஸ் 11 போட்டாங்க. CSK திருப்பி போடுறியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைப்பா தேங்க்யூ அப்படின்ட்டாங்க. கிங்ஸ் 11 பயங்கர குஷி, அப்படியே கையெல்லாம் தட்டி நாங்கள் வின் பண்ணிட்டோம் ஃபாஃப் டுப்ளசி அப்படின்னாங்க. CSK இரு ஒரு மலிவான விலைக்கு என்னோட கோர் பிளேயர் ஃபாஃப் டுப்ளசி அவரை நான் திருப்பி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 கோடிக்கே ஒரு சீப் பார்கெயின் பை RTMல பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து RTM. அந்த மெகா ஆக்ஷனில் RTM ரொம்ப ஒரு க்ரூஷியல் பார்ட். நீங்கள் ரீட்டைன் பண்ணுற 3 பிளேயரை தவிர இன்னும் 2 பிளேயர் பிடிச்சிடுறீங்க. ஸோ போன வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த 11 பேரில் 5 பேரை நான் திருப்பி பிடிச்சிட்டேன். இனிமேல் விலை கொடுத்து இன்னொரு 3 பிளேயர் நான் எடுத்தேன், என்னோட 8 பிடிச்சிருவேன்.
அதுக்கப்புறம் ஒரு ஃபாரின் பிளேயர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மும்பை இந்தியன்ஸ் கேஸில் சொல்கிறேன். அது எப்படி யாரை வேணால் எடுத்துப்பாங்க. அவங்க லெண்டல் சிமன்ஸ் வச்சுருந்தாங்க, குவிண்டன் டிகாக் வச்சுருந்தாங்க. ஸோ 9 பிளேயர் ஆயிடுச்சு. மீதி 2 பிளேயர், ஒரு போலர், அது அந்த காம்பினேஷனை மாற்றி ஒரு ட்ரெண்ட் போல்ட், நேத்தன் குல்டர்னைல், லசித் மலிங்காவை ஒரு மினி ஆக்ஷனில் எடுத்தாங்க, தம்பி நீ திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் மும்பை இந்தியன்ஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. சிஎஸ்கேவும் இதே தான் பண்ணுவாங்க. சிஎஸ்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு போவாங்க. ஒரு ஷேன் வாட்சன் எடுத்து ஃபஸ்ட் 2 அந்த 2018-19 சீசனில் கலக்கினாங்க. அப்புறம் 21 சீசனுக்கு என்ன பண்ணாங்க, சரி ஷேன் வாட்சன் கொஞ்சம் ரிட்டையர் ஆகாமல் இருக்காரு, தள்ளுப்பா தம்பி, நீயும் ஒரு 2 ஓவர் போடுவ, நீயும் அடிப்ப, வா மொயின் அலி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க மொயின் அலியை. ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜியாக இருந்திருக்கு. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 3-4 டீம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாருமே ஒரு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நடு டேபிள்லேயே போராடுறாங்க. 12, 14, 12, 14ன்னு 4 வருஷமாக இருக்காங்க. யாரெல்லாம் இந்த டீம்னு பார்க்கலாமா நம்ம கொஞ்சம். கேகேஆர் ஒரு வருடம் தவிர கேகேஆர் வந்து அந்த 12, 14 மிடில் டேபிள் மடில் இருந்திருக்காங்க, நடுவில் கொஞ்சம் பக்கத்த காணத்தில். ஆர்ஆர், கிங்ஸ் 11 பஞ்சாப், எஸ்ஆர்ஹெச் ஒரே ஒரு சீசன் 18 பாயிண்ட் எடுத்தாங்க. மற்றபடி இந்த மிடில் டேபிள் மடில் இருக்காங்க. இன்னொரு டீமு சக்குன்னு பிடிச்சி மேலே போயிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தோன்னா டெல்லி கேபிட்டல்ஸ். ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், பிருத்வி ஷா, இவங்க 3 பேரையும் ரீடைன் பண்ணாங்க அந்த 2018 ஆக்ஷனுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த வருஷம் லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிப் அண்ட் சார்ஜ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, இந்தியன் பிளேயர்ஸை சேர்த்து வலுவாக்கிட்டாங்க. இப்போ அவங்க டீமில் இருக்கிற இந்தியன் பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா பிருத்வி ஷா, ரிஷப் பண்ட், ஸ்ரேயஸ் ஐயர், ஆர் அஸ்வின், ஷிகர் தவான், அவேஷ் கான் இப்போ இந்தியன் டீமுக்குள்ளே வந்துட்டார், அக்ஷர் பட்டேல். ஸோ எவ்வளோ ஆச்சு, 7 பேர் ஆச்சு. இந்த 7 பேரை வந்து இந்தியன் கோராக வச்சு 4 ஃபாரினர்ஸ், அந்த 4 ஃபாரினர்ஸில் யார், ஹெட்மேர் ஒருத்தர் வச்சுருக்காங்க. அப்புறம் போலர்ஸ், ஃபாஸ்ட் போலர்ஸ் நல்லா வேகமாக ரபாடா, ஆண்ட்ரிக் நார்கே வச்சுருக்காங்க. இன்னொரு பிளேயர் ஸ்டாயினிஸ், ஸ்மித்னு மாற்றி ரொட்டேட் பண்ணி விளையாடிடுறாங்க. இந்த இந்தியன் கோரை அமைக்கிறது தான் இந்த மெகா ஆக்ஷனில் எல்லா டீமுக்குமான ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்க போகுது. இந்த மெகா ஆக்ஷனில் இன்னொரு பெரிய சேலஞ்சுனா 2 புது டீம் வந்திருக்காங்க. சரி, இப்போ 2 புது டீம்னு சொல்லிட்டேன். ஆக்ஷன் பர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தே ஆகணும். ஆக்ஷன் பர்ஸ் அப்படின்னா என்ன, நான் சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட, 3 வருஷம் அப்புறமா வந்து டீமை மாற்றி அமைச்சு வலு சேர்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதனால எல்லாரையும் கழிச்சு போட்டு திருப்பி குலுக்கி போடுற மாதிரி எல்லாரும் 3 பேர் வச்சுக்காங்க, 4 பேர் வச்சுக்காங்க, மிச்சதெல்லாம் தூக்கி ஆக்ஷனில் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. போட்டால் ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் கிட்ட ஜாஸ்தி பைசா இருந்து அவங்க யாரை வேணால் வாங்கலாம், சிஎஸ்கே கிட்ட ஜாஸ்தி பைசா இருந்து யாரை வேணால் வாங்கலாம், கேகேஆர் கிட்ட ஜாஸ்தி பைசா இருந்து யாரை வேணால் வாங்கலாம். மற்ற பேரால் அவ்வளோ பைசா கொடுக்க முடியாமல் போயிடும்ல. அதனால என்ன சொல்லிடுவாங்க, இந்த பாரு இந்த வடிவேல் காமெடியில் வரல, உனக்கு 250 அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபீ. இந்த மெகா ஆக்ஷனில் எல்லா டீமுக்கும் 90 crores, எவ்வளோ, 90 கோடி எல்லாருக்கும் தலா கொடுத்துருவாங்க. இந்த 90 கோடியில் ரிட்டென்ஷன் பண்ணுறாங்க. ரிட்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பிளேயருக்கு ஒரு 16 கோடி, செகண்ட் பிளேயருக்கு ஒரு 12 கோடி, தேர்டு பிளேயருக்கு ஒரு 9 கோடி. அந்த மாதிரி எக்ஸாக்ட் அமௌண்ட் சொல்ல ஒரு பேச்சுக்கு. லாஸ்ட் டைம் வந்து 15, 12 அப்படி கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை அந்த 15 டாப் பிளேயர், மார்க்கி பிளேயரை 16 ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 50% ஆஃப் த ஃபீ வந்து 4 பேர் நீங்கள் ரீட்டைன் பண்ணுறீங்களா, அந்த 4 பேர்லேயே போயிடும் இந்த தடவை மெகா ஆக்ஷனில். அந்த 4 பேர் யாராக இருக்கலாம், என்ன காம்பினேஷனில் இருக்கலாம். 3 இந்தியன், அதாவது அந்த 4 பேரில் 3 இந்தியன் வரைக்கும் நீங்கள் ரீட்டைன் பண்ணலாம், ஒரு ஃபாரினர் பண்ணலாம். அப்படி எனக்கு வேணாம், 3 இந்தியன் என் டீமில் இல்லை, எனக்கு 2 ஃபாரினர் வேணும் அப்படின்னா 2 இந்தியன் 2 ஃபாரினர், மேக்ஸிமம் ஆஃப் 2 ஃபாரினர்ஸ் பண்ணலாம், மேக்ஸிமம் ஆஃப் 3 இந்தியன்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த ஆக்ஷன் வந்து ரொம்ப இதுவாக அமையும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அது 2 டீம் வந்ததுனால ஏன் ரொம்ப கடினமாக இருக்கும்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ இந்த 7 இந்தியன் சொல்லலாம், ஒரு டீம்லேயும் வந்து ஃபாரினர்ஸை நீங்கள் எங்கே இருந்தாலும் பிடிச்சிக்கலாம். 4 ஃபாரினர்ஸ் ஆஸ்திரேலியாவிலேருந்து வரலாம், யாராவது புதுசாக வருவாங்க, நியூசிலாண்ட்லேருந்து வரலாம், ஆப்கானிஸ்தான்லேருந்து எடுக்கலாம், எங்கேருந்து வேணால் எடுக்கலாம். பட் இந்த இந்தியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க பிடிக்கிறது. இந்தியன் இன்டர்நேஷனல்ஸ் வந்து ஒரு டைமில் ஒரு வருஷத்தில் மேபி 20-25 பேர் இந்தியன் இன்டர்நேஷனல் டீமுக்கு விளையாடுவாங்க. இன்னொரு அப்படியே போச்சுன்னா சேர்த்து வந்தால் ஒரு 30 பேர் டோட்டலாக இருப்பாங்க. ஆனால் ஒரு டீமுக்கும் தேவையானது 7 பேர். இப்போ இருக்கிற 8 டீம்லேயே இந்த 7 பேரில் பார்த்தீங்கன்னா 7 × 8 56. ஒரு சில டீமில், இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் மாதிரி டீமில் வெளியிலேயே ஸ்ட்ராங் இந்தியன் இன்டர்நேஷனல்ஸ் உட்காந்துருக்காங்க. ஒரு இஷாந்த் சர்மா உட்காந்துருக்காரு, ஒரு உமேஷ் யாதவ் உட்காந்துருக்காரு, ஒரு அஜிங்கியா ராணே உட்காந்துருக்காரு. ஸோ பல டீம் இந்த மிடில் டேபிள் மடிலில் இருக்காங்கல்ல, இந்த பல டீமுங்களுக்கு வந்து இந்த இந்தியன் கோர் ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் இந்த மிடில் டேபிள் மடிலில் மாட்டிக்கிறாங்க. கேகேஆருக்கு இந்த வருஷம் ஒரு இதுவாக யதார்த்தமாக அமைஞ்சுது. ஒரு வெங்கடேஷ் ஐயர், ராகுல் திரிபாதி ரொம்ப நல்லா பண்ணார், நிதிஷ் ராணா நல்லா பண்ணார், அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி வந்தார், அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா இருக்கார். அங்கேயே பாருங்கள், பிரசித் கிருஷ்ணா, சந்தீப் ஒரே வெளில உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த இந்தியன் கோர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் இந்த இந்தியன் கோர் வந்து 7 × 8 56 பேர் வேணும். அதில் எல்லாரையும் உள்ளே போட போகிறாங்க. இதில் இன்னும் 2 டீம் வந்துருக்கு. ஸோ அந்த 56ம் 14, 2 டீமுக்கு இன்னொரு 7 பேர் தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த 14 சேர்த்திங்கன்னா 70 இந்தியன் தேவைங்க. இந்த 70 இந்தியன் தேவை அப்படிங்கிற பட்சத்தில்
ஆல்ரெடி இருக்கிற 8 டீமில் 3 இந்தியன் ஒரு வேளை ரீடைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 24 பேர் ஆல்ரெடி அவுட். 24 பேரில் இன்னும் உங்களுக்கு எவ்வளோ பேர் தேவைப்படுது? 56 பேர் தேவைப்படுது. இந்த 56 பேருக்கு ஆக்ஷனில் எல்லாரையும் ரிலீஸ் பண்ண போகிற பிளேயர் தேவைப்படுது. இதுலேருந்து இந்த புது டீம்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற டீம் இந்த ரிட்டென்ஷன் இந்தியன் பிளேயர்ஸை 3 பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கடினமாக இருக்குங்க இந்த வரப்போகிற புது டீம் 2 டீமுக்குமே. ஆனால் இந்த ஆக்ஷன் அந்த புது டீம்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குது. டிராஃப்ட்டுங்கிற ஒரு வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த டிராஃப்ட் அப்படின்னா என்னென்னா, இந்த டீமெல்லாம் ரீட்டைன் பண்ணதுக்கு அப்புறமா மிச்ச பேர் தம்பி நீங்கள்லாம் ஆக்ஷனில் போகலாம் அப்படின்னு சொல்கிற பிளேயர்ஸ்லேருந்து 3 பேர் எடுக்கலாம். வரப்போகிற லக்னோ ஃப்ரான்ச்சைஸியும் அகமதாபாத் ஃப்ரான்ச்சைஸியும் 3 பேர் எடுக்கலாம். இந்த 3 பேர் என்ன காம்பினேஷனில் இருக்கணும்? 2 இந்தியன் 1 ஃபாரினரில் இருக்கலாம். மோஸ்ட்டாக எல்லாருமே 2 இந்தியன் 1 ஃபாரினர் தான் எடுக்க பார்ப்பாங்க. ஸோ அங்கே ஒரு 6 பேர் போயிடுறாங்க. 6 பேர் அந்த 1 ஃபாரினரை விட்டுருங்க, 4 இந்தியன் போயிடுறாங்க. இந்த ஆக்ஷனில் மிச்சம் இருக்கிறது எவ்வளோ ஆச்சு? நான் சொன்னேன் ஒரு 56 பேர் இருக்காங்க. 2 பேர் போயிட்டாங்க அப்படின்னா இன்னும் 52 பேர் தேவைங்க. 52 இந்தியன் தேவை. இந்த ஆக்ஷனில் எல்லாரையும் ரீட்டைன் பண்ணி முடிச்சிட்டா 40லேருந்து 45 கோடி எல்லா டீமும் செலவழிச்சிருவாங்க. மிச்சம் இருக்கிறது ஒரு 45லேருந்து 50 கோடி வரைக்கும் மிச்சம் ரீட்டைன் பண்ணுவாங்க ஒரு டீமும். இதில் இன்னொரு கீ விஷயம் என்ன அப்படின்னா, அன்கேப்டு பிளேயராக இருந்தால் நீங்கள் ஒரு 4-5 கோடிக்கே ரீட்டைன் பண்ணிடலாம் அந்த பிளேயரை. ஸோ இந்த அன்கேப்டு பிளேயர் அப்படின்னா என்னென்னா, இந்தியாவுக்கு விளையாடாத பிளேயர் ஆனால் ஐபிஎல்லில் நல்லா பண்ண பிளேயர், அவங்களை ரீட்டைன் பண்ணால் ஒரு 4-5 கோடி தான் உங்களோட டோட்டல் ஆக்ஷன் பர்ஸ்லேருந்து வெளியே போயிடும். ஸோ இதை ஒரு டீம் மேபி ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ் மாதிரி ஒரு டீம் யோசிக்கலாம். ஒரு ராகுல் தெவாட்டியா இன்னும் மேட்ச் ஆடல, ஒரு ராகுல் தெவாட்டியாவை ரீட்டைன் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஒரு கார்த்திக் தியாகி ரீட்டைன் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஒரு மஹிபால் லொம்ரோரை ரீட்டைன் பண்ணலாம். இல்லை யசஸ்வி ஜெய்ஸ்வாலை ரீட்டைன் பண்ணலாம், டாப் ஆஃப் தி ஆர்டர் ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ அது பண்ணினா ஆக்ஷனில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மைலேஜ் கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு இந்தியன் பிளேயருக்கு போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்து போகிறதுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 11. எல்லாருமே ஃபர்ஸ்ட் 11 வாங்க. இந்த ஃபர்ஸ்ட் 11 அப்படின்னா என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு ஐடியலாக ஃபஸ்ட்டு மேட்ச்சு அந்த 11 பேர் யாரை பார்க்கில் போட போகிறீங்க, அந்த 11 பேரோட தேடல் தான் ஃபர்ஸ்ட் 11 அப்படின்வாங்க. எல்லாருமே 4 பேர் ரீட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் 7 பேர் தேவை. அந்த 7 பேர் கிடைக்கிற வரைக்கும் ஆக்ஷனில் கடைஞ்சி ட்ரை பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். சிஎஸ்கே போன மினி ஆக்ஷனில் மொயின் அலி எடுத்துட்டாங்க. அண்ட் ஆஃப் ஸ்பின்னர் ஹூ கேன் பேட் அ பிட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டாங்க. மொயின் அலிக்கு இவங்களும் போனாங்க, எஸ்ஆர்ஹெச்சும் போனாங்க. எஸ்ஆர்ஹெச்சு கிடைக்காம போயிட்டாங்க மொயின் அலி. உடனே என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபாரின் சிஎஸ்கேக்கு ஒரு ஃபாரின் ஆஃப் ஸ்பின்னர் ஹூ கேன் பேட். ஒருவேளை மொயின் அலி நல்லா பண்ணலான்னா நமக்கு ஒரு இந்தியன் ஸ்பின்னர் வேணும், ஹர்பஜன் சிங்க்கு பாலா அப்படின்னு சொல்லிட்டு கௌதமுக்கு ஆல் அவுட்டாக போனாங்க. எதுக்குடா இந்தியன் ஸ்பின்னர் வேணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஜென்ரலாக ஸ்பின் அப்படின்னு பார்த்தா இந்தியாவிலேயே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்பின் இந்தியாவிலேருந்து எடுத்தோம்னா ஃபாரினரை ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், உதாரணத்துக்கு ட்வெயின் பிரவோ, சாம் கரன், இவங்க 2 பேரையுமே ஆடலாமே அப்படிங்கிறதுக்காக கௌதமுக்கு போனாங்க. எஸ்ஆர்ஹெச்சுக்கு தெரிஞ்சிச்சு எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஒரு இந்தியன் ஆஃப் ஸ்பின்னர் வேணும். நபி இருக்காரு, நபியை ஆட வச்சா ஒரு ஃபாரினர் ஆட வைக்க முடியாமல் போயிடுது. ஸோ அவங்களும் ஆல் அவுட்டாக போனாங்க, சிஎஸ்கேவும் ஆல் அவுட்டாக போனாங்க. சிஎஸ்கே கிட்ட கொஞ்சம் மணி மசில் ஜாஸ்தி இருந்துச்சு, வாங்கிட்டாங்க. அவங்கக்கிட்ட ஆக்ஷன் பர்ஸில் கொஞ்சம் பைசா ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு 11க்கான போராட்டம், அதாவது ஃபஸ்ட்டு 11க்கான போராட்டம் மற்றும் பேக்கப் பிளேயர்ஸ். அதாவது பேக்கப்னா என்னென்னா, இந்த காம்பினேஷன், இந்த இந்தியன் ஆனால் நம்ம இந்த ஃபாரினர் ஆடலாம், ஒருவேளை இந்த இந்தியன் கிடச்சா நம்ம இந்த ஃபாரினர் ஆடலாம், இந்த ஃபாரினர் கிடச்சா இந்த இந்தியன் ஆடலாம் அப்படிங்கிறது தான் பேக்கப் பிளேயர்ஸுங்கிற அடுத்த வார்த்தை. அதான் சொன்னேன் இல்லையா, கௌதம் அண்ட் மொயின் அலி கேஸ் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் சிஎஸ்கேக்கும் நடந்த பேட்டிலை பற்றி சொன்னேன். இந்த பர்டிகுலர் ஆக்ஷனில் ஆர்டிஎம் கிடையாது, புது டீம் வராங்க. ஆர்டிஎம் கொடுத்தா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜாக போயிடும் ஆல்ரெடி நல்லா பண்ணுற டீமுக்கு. அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சாக இருக்கிறதுனால பேக்கப் பிளேயர்ஸும் ரொம்ப முக்கியம். டிஎன்ஏ கேம் பிளான்னா என்ன, இது எல்லா டீமுக்குமே தெரியும். இந்த டிஎன்ஏ கேம் பிளான்னா இவங்கெல்லாம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, இவங்கெல்லாம் வேணும், இவங்களெல்லாம் கணிச்சு நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. எந்த டீமையுமே பழைய டீம், அதாவது ஒரு மும்பை, ஒரு சிஎஸ்கே, இவங்கெல்லாம் மொத்தமாக அந்த டீம் கிடச்சிடக்கூடாதுரா அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறது தான் மற்றவங்களோட கீன்னஸாகவே இருக்கும். அண்ட் இந்த டிராஃப்ட்னு சொன்னால புது டீம் டைரெக்டாக பிளேயர்கிட்ட பேசி, தம்பி நீ என்னோட வா, நான் உன்னை அமைச்சு தரேன், நம்ம ஒரு புது டீம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி எடுக்கணும் அந்த டீம் பிளேயர்ஸை. ஸோ இந்த 2 புது டீம் வந்ததும் இந்தியன் கோரோட கஷ்ட நஷ்டங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லா டீமுமே பார்த்து அவங்களோட இந்தியன் கோரை கண்டிப்பாக செட் பண்ணுவாங்க.
இந்த ஆக்ஷன் ரொம்ப குரூஷலாக இருக்க போது எல்லா டீம்ஸுக்குமே, இன்க்ளூடிங் சிஎஸ்கே, மும்பை, கேகேஆர் எல்லாருக்குமே குரூஷலாக இருக்க போது. ஏன் குரூஷலாக இருக்க போது அப்படின்னா, ஒருவேளை ஒரு டீமை வந்து அவங்க நினைக்கிற மாதிரி எடுக்க விடாமல் போயிடுச்சு, இல்லை நினைக்கிற பிளேயர், அதாவது இன்னொரு டீமுக்கு ஒரு பிளேயர் கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சி இன்னொரு டீம் துரத்தி விட பார்த்து ஒரு பிளேயர் வந்துட்டாங்க, அவங்க காம்பினேஷனில் அது உட்காரல, இந்த மாதிரி தவறுகள்லாம் டீம்ஸ் பண்ணினாங்க அப்படின்னா அடுத்த 10 வருஷத்துக்கு அந்த பாதிப்பு இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, கடந்த 10 வருஷத்தில் சிஎஸ்கேவும் எம்ஐ நல்லா ஃபார்ம் பண்ணாங்க, கேகேஆர் நல்லா ஃபார்ம் பண்ணாங்க. ஒருவேளை இந்த ஆக்ஷனில் அந்த வாய்ப்பை தவற விட்டாங்க டீம்ஸ் அப்படின்னா திருப்பி இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், இது டீமோட கோர் உக்காரல அப்படிங்கிற பிரச்சனை அமர்ந்துச்சுன்னா மினி ஆக்ஷனில் கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா டீம்லேயுமே இருக்கிற பிளேயர்ஸு, அதை தவிர டீமில் வெளில உட்காந்துருக்கிற பிளேயர்ஸு, பேக்கப் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து இந்த 10 டீமில் பிரிஞ்சிருவாங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரா 14 பிளேயர் இந்த தடவை தேவைப்படுறதுனால அந்த பேக்கப் பிளேயர்ஸ் கூட ஒரு மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு மினி ஆக்ஷனில் கிடைக்காம போயிடும். ஃபாரினர்ஸில் வேணால் ஓரளவு கிடைக்கலாம், 1-2 பிளேயர் அங்கங்கே கிடைக்கலாம், திடீர்னு எமர்ஜ் ஆவாங்க. ஒரு வருண் சக்கரவர்த்தி, ஒரு ராகுல் திரிபாதி எமர்ஜ் ஆன மாதிரி ரொம்ப கடினமாக இருக்க போகுது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது. இப்போ உங்களுக்கு ஆக்ஷனோட டைனமிக்ஸ் இன்னும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஆக்ஷனோட டைனமிக்ஸ் புரிஞ்சு ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட நல்லா வந்து இதை பற்றி புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு டெல்லி கேபிட்டல், சிஎஸ்கே, எம்ஐ இவங்களோட இந்தியன் கோரை மாதிரியே மற்ற டீம்ஸ் ஒரு இந்தியன் கோரை அமைப்பாங்களா? காம்படிஷன் க்ளோஸர் ஆகுமா? இல்லை மிடில் டேபிள் மடில் இன்னும் ஜாஸ்தியாக போகுதா? இல்லை ஒரு சில டீம்ஸ் வந்து ரேஸ்லேயே இல்லாமல் போயிடுவாங்களா? இந்த புது டீம்ஸ் வந்ததுனால ஆக்ஷன் சரியாக உட்காருமா? எல்லாரும் அவங்க ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக பிடிப்பாங்களா? மாக் ஆக்ஷனை கரெக்டாக பண்ணுவாங்களா? மாக் ஆக்ஷன்னா என்ன? இப்போ அந்த 10 டீம் உட்கார்ற மாதிரி ஒரு டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளுங்களை செட் பண்ணி நீ இந்த டீமாக உட்கார்றா, நீ இந்த டீமாக உட்கார்றா, நீ எம்ஐயா உட்கார்றா, நீ ஆர்ஆரா உட்கார்றா, நீ எஸ்ஆர்ஹெச்சாக உட்கார்றா அப்படின்னு சொல்லி அவங்களே ரன் பண்ணுவாங்க ஆக்ஷன். இந்த டீமுக்கு இது தேவை, இந்த ரிட்டன்ஷன் பேசிஸில் இந்த பிளேயருக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் இந்த வேலைக்கு போவாங்க, அதுதான் அந்த பிளேயருக்கு நான் வச்சிருக்கிற பட்ஜெட் அப்படின்னு சொல்லி ஒரு டீமும் ஆக்ஷனுக்கு ப்ரிப்பேர்டாக வருவாங்க. இதெல்லாம் சரியாக அமையுமா? எந்த டீம் சூப்பராக உட்கார போகுது ஆக்ஷனுக்கு அப்புறம்? ஆக்ஷன் பெரும்பாலும் நல்லா பண்ணியிருக்கிற டீம்ஸு எல்லாமே வந்து இதனால் பண்ணியிருக்காங்க, இவர்னால பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்ட்ராட்டஜினால் பண்ணியிருக்காங்கன்னு போஸ்ட்டாக பேசுவோம். ஆனால் மோஸ்ட்டாக பாதி வேலை இல்லை, 90% ஆஃப் வேலை ஆக்ஷன்லேயே முடிஞ்சிருதுங்க. அதுக்கப்புறம் பிளேயர் கையிலையும் அந்த ஃப்ரான்ச்சைசி பிளேயர் எப்படி பார்த்துக்கிறாங்க, அந்த ஃப்ரான்ச்சைசி எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி டாக்டிக்ஸ் போடுறாங்க, எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறாங்கிறதெல்லாம் பிலீவ் இருக்கும், எப்படிங்கிறத பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆக்ஷனை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு சில இடங்களில் வந்து இந்த ஆக்ஷன் பேசிஸே வந்து கேஎல் ராகுல் கிங்ஸ் 11 ரீட்டைன் பண்ணாமல் போகிறாங்க, அவர் வெளியில் வருவார் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நிறைய மார்க்கெட் பஸ் கிரியேட் ஆகிருக்கு. அவர் எங்கே போவார்? ஆர்சிபிக்கே திரும்பி போயிடுவாரா? இல்லை ஏதாவது ஒரு புது டீம்ஸ் டிராஃப்ட் பண்ணுவாங்களா? அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய பஸ் கிரியேட் ஆகிருக்கு. நீங்களும் இந்த ஆக்ஷனை பற்றி இந்த வீடியோவை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டீமை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மீ ஆன் டுடேஸ் எபிசோட்.